அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் மாபெரும் தலைவர், இந்த உலகத்தை மாற்றி அமைத்தவர். எனவே அவர்களின் பிறப்பு இந்த உலகத்தின் பெரும் மாற்றத்திற்குரிய ஒரு பெரும் நபியின் தலைவரின் பிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபியர்களுடைய தலைநகரமாக விளங்கிய மார்க்க விடயத்திலும் தான் பொருளாதாரத்திலும் தான் மக்கா நகரத்திலே பிறக்கின்றார்கள். அது ஒரு திங்கக்கிழமை நாள். நபி அவர்கள் பிறந்த அந்த ஆண்டு ஆமுல் ஃபீல், அதாவது யானை வருடம். மிகப்பெரிய யானைப்படை காபத்துல்லாவை அழித்தொழிக்க வந்த அந்த வருடத்தில் தான் நபி அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த யானைப்படை காபாவை அழிக்க வந்த அந்த நாளில் நபி அவர்கள் பிறந்தார்கள். யோமல் ஃபீல் என்று ஒரு பலமான அறிவிப்பில் இருக்கிறது. அந்த நாள் என்பது அந்த நாளை குறிக்கலாம் அல்லது அந்த காலத்தை குறிக்கலாம். எனவே நபி அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஒரு நாளில் பிறக்கிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் என்பது தான் பலமான கருத்தாக இருக்கிறது. அதில் எந்த நாளில் எத்தனையாவது நாளில் என்பது நாம் உறுதியாக சொல்ல முடியாது. 2வது நாளாக இருக்கலாம், 9வது நாளாக இருக்கலாம், அல்லது வேறு நாட்களாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 53க்கு முன்னர் பிறக்கிறார்கள். ஹிஜ்ரியை நாங்கள் சொல்கிற பொழுது ஹிஜ்ரி 53க்கு முன்னர் பிறக்கின்றார்கள். நபி அவர்கள் பிறந்தது கிறிஸ்துக்கு பின் 571வது ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே பிறக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு ஏற்கனவே நபிமார்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அதனால் நபி அவர்கள் எப்படிப்பட்ட காலத்திலே எந்த இடத்திலே பிறப்பார்கள் என்கின்ற செய்தி அவர்களிடத்திலே இருந்தது. கிட்டத்தட்ட நபி அவர்கள் பிறக்கின்ற நாள் கூட சில செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் பிறந்த அன்றைய இரவிலே மதீனாவிலே ஒரு யூதர், அவர் ஒரு வானவியலாளராக கூட இருக்கலாம், வேதங்களை பற்றி தெரிந்திருக்கலாம். அவர் யூதர்களை அழைத்து சொல்கிறார், இன்று அஹ்மதுடைய அந்த நட்சத்திரம் வெளிப்பட்டிருக்கிறது, இன்றிரவுதான் அவர் பிறப்பார் என்கின்ற செய்தியை சொல்கிறார். இந்த செய்தியை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருந்த நேரத்திலே கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பலமான செய்தி இருக்கிறது. அதே போன்று நபி அவர்கள் இன்றைய காலத்திலே வர இருக்கிறார்கள் அல்லது வந்துவிட்டார்கள் என்கின்ற செய்தியை சாம் தேசத்தைச் சேர்ந்த ஒரு மதகுரு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்கின்ற மதங்களை பற்றி ஆய்வு செய்த, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றிய, ஏகத்துவத்தை பின்பற்றிய, அதே போன்று ஷிர்க்கை வெறுத்த ஒரு மனிதருக்கு சொன்னார், உங்களுடைய ஊரிலே ஒரு நபி வெளிப்பட்டு விட்டார் அல்லது அவர் வெளிப்படுவார், அவருடைய நட்சத்திரம், அதாவது நபி அவர்களுடைய வருகையை குறிப்பதற்கு, அந்த காலத்தை குறிப்பதற்கு ஒரு நட்சத்திரம் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதனை நீங்கள் அங்கே சென்று உண்மைப்படுத்துங்கள் என்று அவர் அந்த மனிதருக்கு சொல்கிறார். அதே போன்று எங்களுக்கு சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் தெரியும். அந்த சம்பவத்திலே நபி அவர்களுடைய வருகை பற்றி அவருக்கு இறுதியாக உபதேசம் செய்த மதகுரு சொல்கிறார். அதே போன்று மதீனாவிலே வாழ்ந்த யூதர்கள் கூட ஒரு நபி வர இருக்கிறார், அவரோடு சேர்ந்து நாங்கள் உங்களோடு யுத்தம் செய்வோம் என்று முஷ்ரிக்குகளுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலே பல நிகழ்வுகள் நடந்ததாக வரலாற்றிலே பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளில் இருக்கிறது. அதில் உறுதியான ஒரு செய்தி என்னவென்றால், நபி அவர்கள் பிறந்த நேரத்தில் அவர்களுடைய தாயார் அவரிடமிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டதை பார்க்கிறார்கள். அந்த ஒளி சாமதேசத்திலே இருக்கின்ற புஸ்ரா என்கின்ற ஊரில் இருக்கிற கோட்டைகளை அவர்களுக்கு காண்பிக்கிறது. என இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தது உறுதியான செய்திகளிலே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்று பெயர் வைக்கப்படுகிறது. இந்த பெயரை யார் வைத்தார்கள் என்பது தெரியாது. ஆனால் அந்த பெயர் நபிமார்களால் ஏற்கனவே நபி அவர்கள் பிறப்பதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால், பல காலங்களுக்கு முன்னால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. நபி அவர்கள் பிறந்த பொழுது அவர்களுக்கு முதலாக அவர்களுடைய தாயார் ஆமினா அம்மையார் அவர்கள் பாலூட்டி இருக்கிறார்கள். நபி அவர்கள் அனாதையாக தந்தை இல்லாமல் தான் பிறந்திருக்கிறார்கள். அதே போன்று உம்மு ஐமன் என்கின்ற ஒரு பெண்ணும் நபி அவர்களை அவர்களுடைய தாயாரோடு சேர்ந்து வளர்ப்பதிலே பங்கு கொண்டார்கள். அவர்கள் பிறகு காலத்திலும் வாழ்ந்தார்கள். அவர்கள்
ஹபஷாவைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய பெயர் பரக்கா. அதே போன்று மூன்றாவது ஒரு பெண்மணி துவைபா என்று அழைக்கப்படுகிற பெண்மணி, அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டி இருக்கிறார்கள். இவர்கள் அபூலஹபுடைய அடிமை பெண்ணாக இருந்தவர்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலிமத்து சஅதியா என்று அழைக்கப்படுகிற அம்மையார் அவர்களிடத்திலே பனு பக்கர் இப்னு சஅத் என்று பனு சஅத் இப்னு பக்கர் என்று அழைக்கப்படுகிற அந்த பள்ளத்தாக்கிலே கிராமத்திலே வளர்கிறார்கள். அங்கே பாலூட்டப்படுகிறார்கள். பிறகு அவர்கள் அங்கே வாழ்கிற பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்படுகிறது. அது ஜம்சம் நீரினால் கழுவப்படுகிறது. மலக்கு அதனை செய்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை நிகழ்த்துகிறார்கள். இந்த நிகழ்வு நபி அவர்கள் சிறுவயதில் இருக்கிற பொழுது நடக்கிறது. வரலாற்று தகவல்களின் அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்கள் அஞ்சுகிறார்கள். அந்த ஹலீமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாரிடத்திலே, ஆமினா இடத்திலே அவர்களை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள். நபி அவர்கள் ஆமினா இடத்திலே சில காலம் வாழ்கிறார்கள். பிறகு அவர்களுடைய தாயார் மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். அங்கே தான் அப்துல் முத்தலிபுடைய தாயாருடைய பூமி மதீனா அன்று யஸ்ரிப் என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்திலே அவர்கள் சிறுவராக இருந்தார்கள். அதுதான் நபி அவர்களுடைய மதீனாவுக்கான முதல் பயணம். அங்கிருந்து தன்னுடைய தாயாரோடு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வருகிற இடத்திலே அபுவா என்கின்ற ஒரு இடத்திலே நபி அவர்களுடைய தாயார் மரணிக்கிறார். இது நபி அவர்களுக்கு மிகவும் சோகமான நிகழ்வாக நிச்சயமாக இருந்திருக்கும். தன்னுடைய தாயையும் அவர்கள் இழக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு இருக்கவில்லை. நபி அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். அவர்கள் வாழ்ந்த வீட்டிலே தன்னுடைய தாயுடைய நினைவுகள் அவர்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். தாயை தேடியிருப்பார்கள். அதே போன்று அவர்களுடைய தாய் அவருக்கு உணவூட்டிய இடம், அவரோடு விளையாடிய இடம், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நபி அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதில் அல்ல, தன்னுடைய 60 வயதிலும் கூட தன்னுடைய தாயார் தன் மீது கொண்டிருந்த அன்பை அவர்கள் மறக்கவில்லை. ஒருமுறை நபித்தோழர்களோடு ஒரு பயணத்தில் செல்கிற பொழுது தன்னுடைய தாயாருடைய கபரை ஜியாரத் செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா பாவமன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அந்த நேரத்திலே நபி அவர்கள் என்றுமே இல்லாத முறையிலே அழுதார்கள். அதுபோன்று நபி அவர்கள் எப்போதுமே அழுது கிடையாது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இது ஆமினாவுடைய கபர், அவர்களுடைய அன்பு எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால் நான் அழுதேன். எனவே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமாக அன்பு வைத்திருப்பார்கள் என்பது சந்தேகமில்லை. அதற்கு பிறகு அப்துல் முத்தலிப் அவர்களிடத்தில் நபி அவர்கள் வளர்க்கிறார்கள். தன்னுடைய தந்தையின் தந்தை அப்துல் முத்தலிப் அவர்கள் நபி அவர்கள் தாயையும் தந்தையும் இழந்த நிலையிலே அவர்களுக்கு நிறைய இரக்கம் காட்டியிருப்பார்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அவர்களிடத்திலே வளர்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தைரியமான குழந்தையாக வளர்க்கிறார்கள். எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை திடீரென்று அப்துல் முத்தலிப் அவர்கள் காபத்துல்லாவின் பக்கத்திற்கு வருகிறார்கள். அங்கே அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார். முஹம்மது எனக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துவிடு என்று அவர் சொல்கிறார். இதனை அங்கே வந்திருந்த ஒருவர் கவனிக்கிறார்கள். இவர் யார் என்று கேட்கிறார்கள். அப்போது அங்கே உள்ளவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் தான் அப்துல் முத்தலிப் அவர்கள். அதாவது அப்துல் முத்தலிபை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர் ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியவர், குறைஷிகளின் தலைவர், நபிமார்களின் வாரிசு. எனவே அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். எதற்காக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவனாக இருக்கிறார்கள். அவர்களை அவர் தன்னுடைய காணாமல் போன ஒரு ஒட்டகத்தை தேடி வருமாறு அனுப்புகிறார்கள். அவர்கள் வருவதற்கு தாமதிக்கிறார்கள். இதனால் அவர் பயந்து நபி அவர்களுக்காக அவரை கொண்டு வந்து தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், காபாவிடத்திலே. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருகிறார்கள். பிறகு அவர் சொல்கிறார், மகனே, உனக்காக நான் நிறைய கவலைப்பட்டேன், இனிமேல் நீ என்னை பிரியவே கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் சில காலத்துக்கு பிறகு அப்துல் முத்தலிப் அவர்களும் மரணிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய இறுதி தந்தை அவர்கள்தான்.